டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிரைம் மினிஸ்டர் என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவினுடைய பிரதம மந்திரியை பற்றிய விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். சென்ற வகுப்பில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் போன்ற இரண்டு பதவியினுடைய தன்மை மற்றும் விவரங்களை பார்த்திருக்கிறோம். அதனோடு முக்கியத்துவம் வாய்ந்த சில சட்டப்பிரிவுகளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. கட்டாயமாக பாருங்கள், அதிலிருந்து கேள்விகள் வரும். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் பிரைம் மினிஸ்டர் என்பதை பற்றி இப்போது விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமரானவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது சொல்லக்கூடிய அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 75. அதாவது பிரதம மந்திரியானவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதற்கான ஆர்டிகல் 75. கேட்பார்கள் நண்பர்களே, பிரதமரை நியமிப்பவர் யார் என்று கேட்பார்கள். குடியரசுத் தலைவர். அதற்கடுத்து இவருடைய பதவி காலமானது பொதுவாக 5 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டாலும் நிரந்தரமானது கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவரால் இவருடைய மந்திரி சபையானது கலைக்கப்படலாம். அப்போது இவருடைய பதவியும் காலியாகிவிடும் நண்பர்களே. எனவே இது உறுதியான பதவி காலத்தை கொண்டிருக்காது. பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதற்கான சட்டப்பிரிவு 75. அதற்கடுத்து இந்த பிரதமரை பற்றிய சில அறிஞர்கள் சில கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதையும் கொடுத்து யார் சொன்னது என்று கேட்கிறார்கள். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஃப்ரீமஸ் இன்னர் பார்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல் என்று சொன்னவர் மார்லி பிரபு. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், சமமானவர்களில் முதன்மையானவர் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். மார்லி பிரபு நண்பர்களே. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், பிரதம மந்திரியானவர் சமமானவர்களில் முதலாமவர் அல்லது முதன்மையானவர் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். மார்லி பிரபு. அதற்கடுத்து இரண்டாவதாக, த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் த ஸ்டேட், அதாவது பிரைம் மினிஸ்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் த ஸ்டேட் என்று சொன்னவர் மன்றோ பிரபு. அதாவது பிரதம மந்திரியானவர் ஒரு நாட்டினுடைய, அதாவது கப்பல் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய தலைவன் அல்லது கேப்டன் என்று சொன்னவர் மன்றோ பிரபு. அதாவது பிரதம மந்திரியானவர் கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய கேப்டன் என்று சொன்னவர் மன்றோ பிரபு நண்பர்களே. இது இரண்டும் முக்கியமானது. ஏதேனும் ஒரு வாக்கியத்தை கொடுத்து யார் சொன்னது என்று கேட்கிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஆர்டிகல் 74, கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர் வித் PM டு அட்வைஸ் டு த பிரசிடென்ட். அதாவது முன்னாடி பார்த்தது போல பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மந்திரி குழுவானது அல்லது சபையானது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும். அதற்கான சட்டப்பிரிவு 74 நண்பர்களே. அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பிரதம மந்திரியை தலைமையாக கொண்ட ஒரு மந்திரி குழுவானது அல்லது மந்திரி சபையானது இருக்கும் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 74. அதற்கடுத்து ஆர்டிகல் 78, டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரியினுடைய கடமைகளை பற்றி சொல்லுவது ஆர்டிகல் 78. அதற்கடுத்து மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மொத்தம் 6 பேர் இருக்கிறார்கள் நண்பர்களே. அதையும் சில நேரங்களில் கேட்டு விடுகிறார்கள். முதலமைச்சராக இருந்து பிரதமராக பதவிக்கு வந்தவர்கள் யார் என்று கொடுத்து கேட்டு விடுகிறார்கள். எனவே அந்த விவரங்களையும் இப்போது பார்த்து விடலாம். அதாவது
மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 6 பேர். அதில் முதலாவதாக மொரார்ஜி தேசாய் பம்பாய் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவின் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மொரார்ஜி தேசாய். இரண்டாவது சரண் சிங். இவர் யூபி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முதல் மந்திரியாக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரண் சிங். அதற்கடுத்து மூன்றாவது விபி சிங். இவரும் யூபியை சேர்ந்தவர் நண்பர்களே. அதாவது விபி சிங் ஆனவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் நண்பர்களே. இப்போது எந்த தேர்வு எழுதினாலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் நமக்கு பணி நியமனம் வழங்குகிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய மிக பெரும் மாமனிதர் விபி சிங் அவர்கள். அதனால்தான் சமூக நீதி காவலர் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு சிலை வைத்திருக்கிறது. ஒரு மாபெரும் சமூக சிந்தனையாளர் விபி சிங். அதாவது 69% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று சட்டத்தை நிறைவேற்றிய ஒரு மாமனிதர் விபி சிங். இவருடைய பிரதமராக இருந்தபோதுதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நண்பர்களே. அதற்கு முன்பாக எந்த பிரதம மந்திரியும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். விபி சிங் அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இப்போது உள்ள 69% முன்னாடியே ஆரம்பித்து வைத்து அதை சட்டமாகவும் வடிவாக்கிய ஒரு பெரும் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர். ஆனால் அதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் அவருடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டது நண்பர்களே. அது மிகப்பெரிய வரலாறு. அதை பிறகு ஓய்வாக இருக்கும்போது நான் உங்களுக்கு விரிவாக சொல்லுகிறேன். இப்போது சுருக்கமாக சொல்லுகிறேன் நண்பர்களே. அதாவது சாமானிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று இடஒதுக்கீடு வழங்கியதற்காக கூட்டணி கட்சிகள் இவருக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டது. அதாவது முக்கியமாக பாரதிய ஜனதா போன்ற கூட்டணி கட்சிகள் இவரோடு அந்த காலத்தில் இருந்தது. அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதை ஆதரிக்கவில்லை, அவர்கள் எதிர்த்தார்கள். அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள் என்று கூட்டணி கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் பெறவில்லை நண்பர்களே. இருந்தாலும் விபி சிங் ஆனவர் மக்கள்தான் முக்கியம் என்று அதை சட்டமாக்கினார். அதனால் கூட்டணி கட்சிகள் இவருக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டது. எனவே பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் அவருடைய ஆட்சியானது கலைக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டார். பிரதமர் பதவி போனாலும் பரவாயில்லை, சாமானிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தால் இதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர்தான் பிபி மண்டல் என்று சொல்லுகிற மண்டல் கமிஷன் தான் இந்த இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளம் அமைத்தது. அதை செயல்படுத்திய பெருமை விபி சிங் என்கிற மாமனிதரை தான் சாரும் நண்பர்களே. அவர்தான் யூபி உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்து இந்திய நாட்டின் பிரதமராக வந்தார். இவருடைய இடஒதுக்கீட்டிற்கு மிகவும் துணை புரிந்த மண்டல் என்று சொல்லுகிற மண்டல் கமிஷன் என்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய வகையில் அதை சட்டமாக்கி தன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து விலகி சென்ற மாமனிதர் விபி சிங் அவர்களை நினைவு கூறுகிறோம். அதற்கடுத்து நான்காவதாக நரசிம்மராவ் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அதன் பிறகு இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்தவர்.
இவரும் சில சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் நண்பர்களே. அதாவது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அதாவது மன்மோகன் சிங்கை பற்றி உங்களுக்கு சில விவரங்களை சொல்லுகிறேன். மன்மோகன் சிங் எல்லோருக்கும் பிரதமராக மட்டும்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் ஏற்கனவே நிதி அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராகவும் இருந்திருக்கிறார் நண்பர்களே. அதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த RBIயினுடைய தலைவராகவும் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார். திரு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலத்தில் தான் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போதுதான் 1991 ஆண்டு காலகட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்ற மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. அதாவது லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், LPG என்று சொல்லக்கூடிய பொருளாதார சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்திய அந்த மாமனிதர் மன்மோகன் சிங்கை உருவாக்கிய பெருமை நரசிம்மராவ் அவர்களுக்கு உண்டு. அதற்கடுத்து 5வதாக தேவகவுடா கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து பிறகு இந்தியாவினுடைய பிரதமராக ஆனவர். அதற்கடுத்து 6வது நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர். தொடர்ந்து 4-5 முறை முதல்வராக இருந்தவர். இப்போது இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அவ்வளவுதான் நண்பர்களே. அதாவது திரும்பவும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இடையில் சில முக்கியமான சம்பவங்கள் வரவே அதை விவரிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. அதை சொல்லாமல் இருந்தாலும் படித்ததற்கான ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும். அதற்கடுத்து அதாவது மாநில முதல்வராக இருந்து பிரதமரானவர் 6 பேர் என்று சொல்லியிருந்தேன். அதில் 6 பேர் மொரார்ஜி தேசாய் பம்பாய், சரண் சிங் UP, VP சிங் UP, நரசிம்மராவ் ஆந்திர பிரதேசம், தேவகவுடா கர்நாடகா, நரேந்திர மோடி குஜராத். இந்த 6 பேரும் CM-ஆக இருந்து PM ஆனவர்கள் நண்பர்களே. கண்டிப்பாக கேட்டாலும் கேட்டு விடுவார்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதாவது மந்திரி சபை என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதில் முக்கியமான 2 கேள்விகள் இருக்கிறது. 91வது சட்ட திருத்தத்தின்படி அதாவது 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 91வது சட்ட திருத்தம் அதாவது 91 Amendment Act 2003 not exceed 50% of the strength of the Lok Sabha. அதாவது ஒரு நாட்டினுடைய மந்திரி சபையானது 15% அதிகமாக இருக்கக்கூடாது என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. அந்த சட்ட திருத்தம் தான் 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது என்றால் not exceeded 50% of the strength of Lok Sabha. அதாவது மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்களில் 15% மேல் மந்திரியாக நியமிக்கக்கூடாது. நாட் எக்ஸீடட் அதிகமாக இருக்கக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி உள்ளது. அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து முறையே ஒருவர் வீதம் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 15% மட்டுமே அமைச்சராக்க முடியும் நண்பர்களே. அதற்கு மேல் அமைச்சராக்க முடியாது என்பதை குறிப்பிடுகிற சட்ட திருத்தம் தான் அது 91/2003. அதாவது இந்த 234 உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சராக்க முடியும். அதாவது 10% என்று எடுத்துக்கொண்டால் 23 பேர், மீதி 5% என்று எடுத்துக்கொண்டால் 23இல்
பாதி 11 ஏறக்குறைய. ஆக மொத்தம் 23 11 34 பேர், அதாவது 15% என்பது 34 அல்லது 35 நபர்கள் வரும் நண்பர்களே. இந்த 35 உறுப்பினர்களுக்கு மேல் மந்திரியாக ஆக்க முடியாது என்பதை கூறுகிற சட்டப்பிரிவு தான் அது. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், 234 உறுப்பினர்களில் 15% உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சராக்க முடியும். அதாவது 34 அல்லது 35 உறுப்பினர்கள் மட்டுமே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சராக்க முடியும். அதற்கு மேல் முடியாது நண்பர்களே. அதுதான் லோக்சபாவுக்கும் சொல்லுகிறது. லோக்சபாவில் என்று பார்த்தால் ஏற்கனவே பார்த்தது போல 500 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதில் 15% மட்டுமே மந்திரியாக்க முடியும் என்று சொல்லுகிறது நண்பர்களே. அதாவது இருக்கிற உறுப்பினர்களில் 15% மட்டுமே மந்திரியாக்க முடியும் என்கிற சட்ட திருத்தம் தான் அது. 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருக்கிறார்கள், திரும்பவும் கேட்பார்கள். உங்களுக்கு எப்படி கேள்விகள் வரும் என்றால், மக்களவையில் மந்திரிகளுடைய எண்ணிக்கையானது எத்தனை சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது என்று கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, மக்களவையில் உள்ள உறுப்பினர்களில் எத்தனை சதவீதத்திற்கு மேல் அமைச்சராக்க முடியாது என்று கேட்பார்கள். 15% மேல் அமைச்சராக்க முடியாது. அதுபோக கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லோக்சபா, இந்த மந்திரி குழுவானது ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையது. ஏனென்றால் அவர்கள் மக்களவையால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் நண்பர்களே. அதற்கான ஆர்டிக்கல் 75. அதற்கடுத்து இந்த 15% தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அது எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் என்று கேட்பார்கள். 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 15%க்கு மேல் போகக்கூடாது என்று சொல்வார்கள். இதுவும் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதோடு இந்த தலைப்பு முடிகிறது நண்பர்களே. அதாவது பிரதம மந்திரி மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மந்திரி சபை பற்றிய விவரங்கள் இதோடு முடிகிறது. அடுத்த தலைப்பு மாநில நிர்வாகம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் என்று சொல்லக்கூடிய மாநில நிர்வாகம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இதோடு மத்திய அரசு பற்றிய விவரங்கள் அனைத்தும் முடிகிறது. அதாவது பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா என்பதை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து மத்திய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து பிரதமர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதோடு மத்திய அரசு சார்ந்த அனைத்து விவரங்களும் முடிந்துவிட்டது. அடுத்த வகுப்பில் மாநில அரசு பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மாநிலங்களினுடைய நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக கவர்னர், அடுத்து சிஎம், சீஃப் மினிஸ்டர் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் மாநில நிர்வாகத்தில் முதலில் இருப்பவர் கவர்னர், அதற்கடுத்து தான் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் வருகிறார். நாம் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்புகளை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்து முக்கியமான தலைப்புகள் தான் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நான் கேள்விகள் எதில் அதிகமாக கேட்பார்களோ அந்த தலைப்புகளை தேடி பிடித்து உங்களுக்கு நடத்துகிறேன் நண்பர்களே. நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. அதாவது லைவ் கிளாஸஸ் நடைபெறும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுவரை ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து தீபாவளி திருநாளை நல்லபடியாக கொண்டாடி முடியுங்கள். அதற்கடுத்து மறுநாள் படிக்க ஆரம்பியுங்கள் நண்பர்களே.
அடுத்து சொன்னது போல அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை பற்றி மாநிலங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்து சந்திப்போம்.